பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 21 நாள் உபவாச கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? தொடர்ந்து நீங்க பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு 3ஆம் நாள் உபவாசங்க. இன்னைக்கு சித்தூர்லேருந்து பாஸ்டர் கிதியோன் அவர்கள் வருகிறார்கள். கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி. வாங்க, கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். தேவ சமூகத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு மிஸ் பண்ணாதீங்க. வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வேத வசனத்திலிருந்து ஒரு லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷனால எதெல்லாம் கூடவில்லையோ அதெல்லாம் தேவனால கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளை மனுஷரால ட்ரை பண்ணி முடியலையா? மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன், மெடிசன் சாப்பிட்டு பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், என்னென்னவோ செய்து பார்த்தேன், முடியல, ஜெயம் எடுக்க முடியல, இந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, தேவனால கண்டிப்பா எல்லாமே கூடுங்க. அதுக்கு தான் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணுங்க, அற்புதத்தை பார்க்க முடியல, கர்த்தருக்காக எழும்ப முடியல, சவாலா நிற்க முடியல, நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், இந்த உபவாச கூட்டத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா எழுப்புவார். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்காக தான் 21 நாள் 21 ஊழியக்காரர்களை நாங்கள் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருகிற ஊழியக்காரர்கள் எல்லாம் தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரங்கள். பெரிய காரியத்தை கர்த்தருக்காக செய்யும்படி ஆண்டவர் எடுத்து அவர்களை பயன்படுத்த போகிறார். இந்த 21 நாள்ல நம்ம பெங்களூர்ல ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. நம்முடைய கர்நாடகாவில் ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஓடி வாருங்கள், கர்த்தருடைய விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு சாயங்காலம் சந்திக்கலாங்க, ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. மனுஷரால கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு அடையாளத்தை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த உபவாச கூட்டங்களில் கலந்து கொண்டு ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆசீர்வதியை கர்த்தர் பலப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. வாங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென்.